Hi friends, ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி அப்படிங்கிற இந்தியன் பிராண்ட் நிறைய TWS மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நிறைய TWS லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக மிவி DuoPods K5 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மிவி ஏற்கனவே லான்ச் பண்ண TWS பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்க நல்லா தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த TWS ஃப்ளிப்கார்ட்டில் 899க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், வெல்கம் கார்டு, யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி பார்த்திங்க அப்படின்னா இதே டிசைனில் நிறைய TWS மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இதோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது லான்ச் பண்ணாலும் மெட்டாலிக் ஃபினிஷில் இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸில் இயர்பட்ஸ் வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த சார்ஜிங் கேஸோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை உங்களால் பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணாலும் நார்மல் யூசேஜுக்கு மொத்தமாக 50 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது. ENC இருக்கனால வெளியுள்ள நாய்ஸை கட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வெளியுள்ள நாய்ஸை அந்தளவுக்கு கட் பண்ணி விடலை அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் ஆவரேஜாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிரைவர் இருக்கனால ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பஞ்சியான பேஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி பார்த்திங்க அப்படின்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி DuoPods K1 அப்படிங்கிற TWS லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது மிவி DuoPods K5 ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் 899க்கு லான்ச் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இதை சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.